உங்க வாழ்க்கையில என்னைக்காவது நான் எதுக்குமே லாயக்கு இல்லையோ அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா? திறமை இருந்தும் பயம் உங்களை முடக்கி போடுதா? இன்னைக்கு நாம பார்க்க போறது பயந்த சுபாவம் கொண்ட ரகுங்கிற ஒரு இளைஞன் எப்படி தன்னோட பயத்தை உடைச்சு ஒரு சாதனையாளனா மாறினாங்கிற கதை. ஒரு பரபரப்பான டவுன். அங்கே பெரிய உப்பு வியாபாரி ஒருவர் இருந்தார். அவருக்கு 2 பசங்க. சின்ன பையன் ரொம்ப சுட்டி, யார்கிட்டையும் பயப்படாம பேசுவான். ஆனா மூத்த பையன் ரகு அதுக்கு நேருது. ரொம்ப கூச்ச சுபாவம், யாருக்கிட்டையும் நிமிந்து கூட பேச மாட்டான். இதனாலேயே ரகுவோட வாழ்க்கை திசை மாறி போச்சு. ரகுவோட அப்பா அடிக்கடி திட்டுவார், அந்த தம்பியை பாரு எப்படி இருக்கான், உன்னை பார்த்தா எனக்கே அவமானமா இருக்குன்னு சொல்லுவார். இந்த வார்த்தைகள் ரகுவோட தன்னம்பிக்கையை சுக்கு நூறா உடைச்சது. இதனால அவன் படிப்புலையும் கவனம் செலுத்த முடியல, தொழிலையும் ஈடுபட முடியல. ஒரு நாள் ரகுவோட அப்பா வெளியூருக்கு போயிருந்தார். கடையை பாத்துக்கிற பொறுப்பு ரகு கிட்ட வந்தது. அப்போ சில ஏமாத்துக்காரங்க கடைக்கு வந்தாங்க. ரகுவோட பயந்த சுபாவத்தை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கடையில இருந்த உப்பு முட்டைகளை எல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்பா திரும்பி வந்ததும் கடை காலியா இருக்கிறத பார்த்து ஆத்திரம் அடைஞ்சார். நீ எல்லாம் என் மகனா இருக்கிறதுக்கு பதில் செத்து போயிருக்கலாம், வீட்டை விட்டு வெளியே போன்னு கத்திட்டார். ரகு உடைஞ்சு போயிட்டான். நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஆற்றங்கரைக்கு போனான். வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணான். அப்போ ஒரு வயதான சித்தர் அவனை காப்பாத்தினார். தம்பி, உயிர் போறது ஒரு நொடி, ஆனா வாழ்ந்து காட்டுறது தான் சாதனை. நீ உன் பயத்தை ஜெயிக்கணும்னா நான் சொல்ற 3 விஷயங்களை செய்யுன்னு சொன்னார். ரகுவும் வேற வழி இல்லாம சரின்னு சொன்னான். முதல் பரீட்சை, இப்பவே போய் முகம் தெரியாத 10 பேர்கிட்ட பேசு. ரகு நடுங்கினான். ஆனா சித்தர் விடல. ரகு தயங்கி ஒருத்தர்கிட்ட நேரம் கேட்டான், இன்னொருத்தர்கிட்ட வழி கேட்டான். சாயங்காலம் ஆனப்போ அவனுக்கே ஒரு ஆச்சரியம். அட, 4 பேர்கிட்ட பேசுறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சின்ன தைரியம் வந்தது. 2வது பரீட்சை, நாளைக்கு அந்த பள்ளிக்கூட பசங்க கிட்ட போய் தண்ணீர் சேமிப்பை பத்தி பேசு. ரகுவுக்கு மறுபடியும் பயம். ஆனா முதல் நாள் வந்த தைரியத்துல போய் பேசினான். பசங்க அவன் பேச்ச ஆர்வமா கேட்டாங்க. அப்போ ரகு உணர்ந்தான், நமக்குள்ளேயும் திறமை இருக்கு. 3வது பரீட்சை, கடைசி, இப்போ நேரா வீட்டுக்கு போ. உங்க அப்பா கண்ணை பார்த்து மன்னிப்பு கேளு. இதுதான் இருப்பதிலேயே கஷ்டமான வேலை. ரகு வீட்டுக்கு போனான். அப்பா கோபமா இருந்தார். ஆனா இந்த முறை ரகு தலைகுனியில. அப்பா காலில் விழுந்து, அப்பா நான் ஏமாந்துட்டேன் தான், ஆனா இனிமே பயப்பட மாட்டேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு தெளிவா பேசினான். மகனோட கண்கள்ல இருந்த அந்த புது வெளிச்சத்தை பார்த்து அப்பா கரைஞ்சு போயிட்டார். ரகுவை சேர்த்துக்கிட்டார். ரகு ஓடி போய் அந்த சித்தரை பார்த்தான். சித்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உன் எதிரி உன் கூச்ச சுபாவம் இல்ல, உன் பயம்தான். கண்ணாடி முன்னாடி நின்னு உன்னை நீ எப்படி பாக்குறியோ அப்படிதான் இந்த உலகமும் பார்க்கும். அன்னைக்கு பயத்தை விட்ட ரகு பிற்காலத்துல அந்த ஊர்லயே பெரிய வியாபாரியானார். தன்னம்பிக்கைங்கிறது அம்மாவோட வயிற்றுல இருந்து பிறக்கும் போதே வரதில்லை, அது நாம வளர்த்துக்கிற ஒரு கலை. என்னால முடியும்னு நீங்க நம்பினாதான் இந்த உலகமும் உங்களை நம்பும். இனிமே பயம் வந்தா ஒதுங்கி போகாதீங்க, அதை எதிர்த்து நில்லுங்க. ரகுவ மாதிரி நீங்களும் ஜெயிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தன்னம்பிக்கை தேவைப்படுற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திக்கும் வரை நலமுடன் இருங்கள், அமைதியுடன் வாழுங்கள்.